ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2026-27 தமிழ்நாடு மாண்புமிகு நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன கவர் பண்ணியிருக்காங்க, நியூ ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஓல்டு ஸ்கீம் எந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஒரு ஸ்கீம்லேயோ இல்லை ஒரு விஷயங்கள் ஒரு பாயிண்ட்லேயும் எந்தெந்த பாயிண்ட் மட்டும் எக்ஸாமுக்கு வேணும், இந்த மாதிரி கொண்டு போகணும். இருக்கிற 150 பேஜும் நமக்கு தேவையில்லை. இதில் எதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எதை மட்டும் ரிவைஸ் பண்ணணும், எதை மட்டும் நோட் பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வழக்கமாக இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. அப்போ அந்த பட்ஜெட் பேஸ் பண்ணியோ இல்லை ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸ் முன்னாடி இருந்த ஆட்சிகள் பேஸ் பண்ணியோ கம்பேர் பண்ணியோ கேள்விகள் அடுத்தடுத்து வரப்போகிற எக்ஸாமில் தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மினிமம் ஒரு 10 கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போது இந்த பட்ஜெட் மட்டும் இல்லாமல் பழைய பட்ஜெட்டும் கம்பேர் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதில் கொடுத்துருக்க விஷயத்தை இன் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடணும். ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் புதுசாக ஆட்சி அமைச்சு பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட் பிளாஸ்டா இல்லை வேஸ்ட்டா, இந்த விஷயங்கள் நம்ம கம்பாரிசன் ஆர்குமெண்ட் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நமக்கு இங்கே பாலிடிக்ஸ் வேணாம். பாலிட்டி என்ன இருக்கோ அது மட்டும் போதும். அரசியல் பேசினா தப்பு இல்லை, அரசியல் பேசலாம், எல்லாம் ஓகே. பட் இங்கே எக்ஸாம் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் ஆஸ்பெக்டில் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம எந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தாலும், எந்த கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், இல்லை அப்போஸ் பண்ணாலும், வாட் எவர், எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அந்த கேள்விக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும். நமக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஒரு கேள்வி வருது, இல்லை பிடிச்ச ஒரு கட்சி கேள்வி வருது, அது எதிராக நம்ம கேள்வி பதில் போடவே முடியாது. என்ன கீ இருக்குமோ அதான் போட முடியும். அப்போ இங்கே பாலிடிக்ஸ் வேணாம், பார்லிமெண்ட்டை பார்த்துடலாம். ஓகே, சரி பார்ப்போம். பட்ஜெட் 2026-27 இங்கே நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே நான் கொண்டு வந்திருக்கேன். பட்ஜெட் நம்ம ஹைலைட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். எல்லா நியூஸ் சேனல்ஸுமே கிளிப் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது எதனா ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆகலாம். ஸோ பட்ஜெட்டில் அஃபிஷியல் பிடிஎஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன படித்தாங்களோ அந்த பிடிஎஃப்பில் தமிழும் இங்கிலீஷும் கம்பேர் பண்ணி ரெண்டுமே நம்ம பார்த்துலாம். இதை பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலகிராம் நான் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். இதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. பட்ஜெட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, சரி பார்ப்போம். தமிழ்நாடு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜென்ரல் பட்ஜெட் ஒரு விஷயமும் அக்ரிகல்ச்சர் தனியாக கொண்டு வந்திருப்பாங்க. வேளாண்மை பட்ஜெட் தனியாக தாக்கல் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த வீடியோ நாம் பார்க்க போகிறது ஜென்ரல் பட்ஜெட். அப்கமிங் வீடியோஸில் அக்ரிகல்ச்சர் அங்கே பார்த்துடலாம். ஓகே, சரி. இந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் பார்க்க போகிறது 2 ஆர்டிகல் நம்பர். அதாவது ஒன்று 202, இன்னொன்று 112. ஸோ 202 பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 202 இது தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட், அதாவது எல்லா ஸ்டேட்டுக்குமான பட்ஜெட் ஆர்டிகல் 202. 112 பொறுத்த வரைக்கும் யூனியன் லெவலில் கொடுக்குற பட்ஜெட் ஆர்டிகல். பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு மாறாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், வருடாந்திர நிதி அறிக்கை அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை நமக்கு சௌரியமாக இருக்க பயன்படுத்திகிட்டு இருக்கும். ஸோ அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் அப்படின்ற வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ரைட்டா? 202 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுக்காகவும், 112 பொறுத்த வரைக்கும் யூனியனுக்காகவும். ரைட்டா? சரி, பட்ஜெட் முழுமையாக நம்ம பார்த்துலாம். இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கஸ் கொடுக்குறேன், அதை பின்னாக பார்த்துக்கோங்க. சரியா? சரிங்க, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியும் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு பார்லிமெண்ட்லேயோ அசம்பிளிலையோ பேசும்போது அந்தந்த கட்சி தலைவர்கள் அவங்கள பற்றியும் அந்த கட்சியை பற்றியும் சில விஷயங்களை பேசுவாங்க. நமக்கு அது வேண்டாம். இது எல்லா கட்சியுமே எல்லாமே பண்ணுறது தான். நமக்கு அது வேண்டாம். பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாகணும், இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்க 5 தலைவர்கள் தமிழக வெற்றி கழகம் அவங்களோட கொள்கை தலைவர்கள். அதாவது தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள், இவங்க இருக்காங்க இல்லையா, எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். அதாவது இந்த 5 தலைவர்களை பற்றி டீட்டெயிலாக அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே இறந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த கட்சியில் இருந்தாங்க, என்ன கல்லூரியில் இருந்தாங்க, எங்கே ஆரம்பித்தாங்க, என்ன பட்டம் வாங்கியிருக்காங்க, A to Z 360 டிகிரிலுமே அவங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற எல்லாமே கவர் பண்ணுங்கள். இங்கே தந்தை பெரியார் பொதுவான ஒரு, அதாவது ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே இருக்குது, டிவிகேக்கு இருக்குது. அறிஞர் அண்ணா அப்படின்னா டிஎம்கேக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிவிக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ கட்சி பேதம் இல்லாமல் இந்த தலைவர்களை பற்றி எல்லாமே பாருங்கள். இங்கேருந்து எதனா ஒரு கேள்வி வரலாம். அவங்க என்ன பட்டம் வாங்கியிருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிருப்பாங்க, ஜெயிலில் போகும்போது யாரையும் சந்திச்சிருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வியை நிச்சயமாக வரும். அதை ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அண்ட் அறிஞர் அண்ணா, இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம். இந்த தலைவர் பற்றி டீட்டெயிலாக பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், ஸோ திருக்குறளை கொண்டு வந்திருக்காங்க.
பழைய பட்ஜெட்லாம் பார்க்கும்போது 500 100 இந்த மாதிரி நாலடியார் இந்த மாதிரி புறநானூறு ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் அதிகமாக இல்லை, திருக்குறள் தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் பாருங்கள் 972 பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். உங்கள் வேலை என்ன தெரியுங்களா? இந்த குறளில் 972 இருக்குது அப்படின்னா இது என்ன அதிகாரம், என்ன பாலில் வந்து கவர் ஆகுது, பொருட்பால் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே வந்து கவர் ஆகுது, இது சம்மந்தப்பட்டு இந்த குறள் சம்மந்தப்பட்டு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஒழுக்கம் அப்படின்னா அதுக்கு சில குறள்லாம் வந்து இருக்கும், கல்வினா அதுக்கு சில குறள்லாம் வந்திருக்கும். அப்போ இந்த குறளில் என்ன சொல்ல வந்திருக்காங்களோ இதன் அடிப்படையில் மற்ற குறளும் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான் எல்லாமே வந்து சொல்லிடலாம். இப்போ நான் கூகுளில் போயிட்டு குறள் 972 டைப் பண்ணேன்னா எல்லாமே வந்து இப்போ வரப்போகுது, என்ன உரை இருக்கு எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க. பட் எக்ஸாம் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும் போது இது என்ன பண்ணுவீங்க, இப்பயே வந்து வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் குறள் 972 போட்டுட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு 10 குறளையும் அந்த அதிகாரத்திலையும் அந்த பாலையும் இருக்கிறத எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடுங்க. அது பார்த்து முடிச்சுட்டா உங்களுக்கு இது பாலிட்டி மட்டும் இல்லை, எக்கனாமிக் கவர் ஆகுது, டெவலப்மெண்ட் கவர் ஆகுது, சொசைட்டி கவர் ஆகுது, எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிடும். ஓகே, ஸோ குறள் 972 ஃபுல்லாக வந்து பார்த்துருங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இதில் தெளிவாக வந்து பாருங்கள். இப்போ இந்த விஷயங்கள் நமக்கு தேவையே கிடையாது, இது எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்து போட்டலாம். இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம்னா டிவி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, ஈஸியாக வந்து போட்டுற முடியும். அப்போ பட்ஜெட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லை, எந்த பாயிண்ட் மட்டும் வேணுமோ அதை மட்டும் படித்தா வந்து போதும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பேசப்பட்ட ஒரு வார்த்தை வருவாய் ஆதாரம் பெருக்கணும், அதிகமாக்கணும், கடன் அதிகமாக இருக்குது. அப்போ சொல்லும் போது இந்த விஷயத்தில் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயை அதிகரிப்பதற்காக, அதாவது டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியோட பேர் ரெவன்யூ ஆகுமெண்டேஷன், அதாவது வருவாய் மேம்பாட்டு குழு கொண்டு வந்திருக்காங்க. யார் தலைமையில் அப்படின்னா இப்போ நித்தி ஆயோக் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதுக்கு துணைத் தலைவராக இருந்த திரு மான்டேக் சிங் அலுவலியாவை ஒரு சேர்பர்சனாக வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிட்டி மூலிமா டேக்ஸும் நான் டேக்ஸும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்டி வந்து பின்னாடி போடப்பட்டிருக்கு. அப்போ என்ன விஷயம்னா ரெவன்யூ ஆகுமெண்டேஷன், இந்த பேரை வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தமிழில் பார்க்கும்போது வருவாய் மேம்பாட்டு குழு அப்படின்னா வருவாய் திட்டக்குழு கொண்டு வரலாம் கேள்வியில். ஓகே, வருவாய் வளர்ச்சி குழு கொண்டு வரலாம், வருவாய் அதிகாரம் குழு கொண்டு வரலாம். அப்போ என்ன பண்ண வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வருவாய் மேம்பாட்டு குழு ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அண்டர் திரு மான்டேக் சிங் அலுவலியா. ஓகே, இதை மட்டும் பார்த்தா போதும், நீ ஃபுல்லாக பார்க்கணும் அவசியம் கிடையாது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு குறள் இருக்குது எஜுகேஷன் பற்றி, கேடில் வீழ்செல்வம் கல்வியோருக்கு மாடலில் மற்றவையவை. இதுவும் அதே மாதிரி தான், நான் ஆரம்பம் என்ன சொன்னோம் அதே ஃபார்மேட்டில் இந்த குறளை முழுமையாக வந்து பார்த்து முடிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர் க்ளீன் கேம்பஸ் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தெளிவாக வந்து பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ், தமிழ்லையுமே வேறு வார்த்தை மாற்றலை, அதாவது சூப்பர் நல்லா இருக்குது அப்படிலாம் கொண்டே வரல. இங்கிலீஷ்லேயும் தமிழ் ஒரே தான், சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் தான். ஏன் அப்படின்னா இவங்க கொண்டு வந்திருக்க வார்த்தை சூப்பர் சிஎம் அதுக்கே கொண்டு வந்திருக்காங்க, அப்புறமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது அந்த டிரான்ஸ்லேஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க. சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ்னால் இங்கிலீஷும் தமிழும் ஒரே மாதிரி தான். என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலிமா கேம்பஸ் ஸ்கூல் கேம்பஸ் இருக்கும் போது அங்கே இருக்க ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும், டாய்லெட்ஸு, மற்ற எல்லா விஷயமே 24 மணி நேரமும் செக்யூரிட்டியோட பெட்டராக கொடுக்க போகிறோம் அப்புறமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமில் முதல் ஃபேஸில் 10,000 ஸ்கூல் வந்து கவர் பண்ணுறாங்க. நம்ம பாயிண்ட் எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா சூப்பர் க்ளீன் சூப்பர் கேம்பஸ் 1 ஸ்கூல்ஸ்க்காக கொண்டு வராங்க, காலேஜ்க்காக வந்து கிடையாது 2, இதில் 10,000 ஸ்கூல்ஸை கவர் பண்ணுறாங்க 3. இந்த விஷயம் மட்டும் பார்த்தா போதும், ஃபுல்லாக நமக்கு வந்து வேண்டாம். சூப்பர் சிஎம் நமக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, இதை மட்டும் வந்து பாருங்கள் போதுமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் பள்ளி நிறைவு திட்டம், அதாவது தமிழில் பள்ளி நிறைவு திட்டம். இப்போ இங்கிலீஷ் வரும்போது ஸ்கூல் நிறைவு பிளானிங் திட்டம் மாறணும் இல்லை, பட் கிடையாது, பள்ளி நிறைவு திட்டம். இங்கிலீஷ்லேயுமே பள்ளி நிறைவு திட்டம் தான், இங்கிலீஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மாடர்னைஸ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து இப்போ கொண்டு வராங்க. அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குறது தான் பள்ளி நிறைவு திட்டம். இதை மட்டும் பார்த்தா போதும். அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பள்ளிகள். ஓகே, காமராஜர்னா ஸ்கூல்ஸ் நம்ம வந்து போட்டுடலாம், பட் இங்கே என்ன சொல்ல வந்திருக்காங்க தெளிவாக வந்து பாருங்கள். கிளாஸ் 11லேருந்து 12th வரைக்கும். ரைட்டா? ஆனால் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சோஷியோ எக்கனாமிக்கல், அதாவது சமூக பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் இல்லை, சோஷியலி அது மட்டும் இல்லை, எக்கனாமிக்கலி அது மட்டும் இல்லை, சோஷியலி எக்கனாமிக்கலி சமூக சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ யார் பின்தங்கி இருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் கவர் ஆகிறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட்டு, ஃப்ரீ ஹாஸ்டல்ஸு, ஃப்ரீ புக்கு, ஃப்ரீ யூனிஃபார்ம் எல்லாமே ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் கீழே பெருந்தலைவர் காமராஜர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கீழே சோஷியோ எக்கனாமிக், அதாவது சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டும் 9th-12th மட்டும் எல்லாருக்கும் இல்லை. ரைட்டா? இதை மட்டும் பார்த்தா வந்து போதும். ரைட்? தெளிவாக பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாக படிக்கணும் அங்கே பண்ணணுமா வேண்டாம், நம்ம பண்ண வேண்டியது ஸ்கீமோட பேர். ரைட்? யார் கவர் பண்ணுறாங்க? சோஷியோ எக்கனாமிக்கலி முடிஞ்சிச்சு. இந்த கிளாஸு 9th-12th என்ன கொடுக்க போகிறாங்க?
அவங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீ, போர்டிங் ஃப்ரீ, டெக்ஸ்ட் புக் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, கல்வி பற்றி எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு. அவ்வளோதான். இதை மட்டும் பார்த்தாலே போதுமான விஷயம் தான். சரியா? நெக்ஸ்ட். ஸோ ட்ரக் ஃப்ரீ, இது வந்து ஃபேமஸான விஷயம், ஈஸியாக வந்து பின்னாக போட்டுடலாம். அண்ட் மாடர்ன் பிராண்டட் பைசைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற ஒரு ஸ்கீம் தான், எதுவும் மாற்றலாம் கிடையாது. ஜஸ்ட் முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்க மிதிவண்டியில் அந்த மாடர்ன் அப்புறம் மாதிரி சேர்க்கப்பட்ட ஹெல்மெட்டு பாட்டிலாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கேள்வியாக ரிஃப்ளெக்ட் ஆகுமானா அந்தளவுக்கு வந்து இருக்காது. ஸோ இதை மட்டும் வந்து பார்த்தா போதும். ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சிட்டும் ஜஸ்ட் ஒன்ஸ் ஃபுல்லாக வந்து ரேட் பண்ணி விட்டுருங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம் லேப்டாப் ஸ்கீம் முன்னாடி இருக்குது, அதுக்கு புதுசாக வெற்றி அப்புறம் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இருக்கிற ஓல்டு ஸ்கீம்ஸையும் நம்ம வந்து பார்த்துருக்கணும். அது என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நேம் மட்டும் மாறி இருக்கா, இல்லை ஸ்கீம்ஸே மாறி இருக்கா, ரெஃபார்ம் பண்ணுறாலும் ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்துடணும். ரைட்டா? நெக்ஸ்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில நாலடியார். அப்போ இது என்ன வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்துருக்கணும்? நாலடியாரா, புறநானூறா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ பொறுத்தவரைக்கும் நாலடியார். ரைட்டா? ஸோ இதில் கொண்டு போட்டிருக்க விஷயம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணுறாங்க ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலிமா. ஸோ இதில் கொண்டு வந்திருக்க விஷயம் டிஎன் சுதர், ஸ்டேட் அப்கிரேடேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டிஎன் சுதர் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலிமா கொண்டு வராங்க. ஓகேவா? அதாவது அரசு தனியார் கூட்டமைப்பு மூலிமா உள்ளே கொண்டு வரப்படுது. இதில் மாநில அரசோட 20% அந்த சப்சிடியை வந்து கொடுக்குறாங்க. பப்ளிக் ப்ரைவேட் இருக்கிறதுனால அந்த ப்ரைவேட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் 20% சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த முக்கியமான விஷயம், டிஎன் சுதர் எதை வந்து மெயினாக கொண்டு வராங்க அப்படின்னா, இன்டிகிரேட் யூத் அக்ராஸ் டைவர்ஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஃபெய்த். அதாவது வெவ்வேறு ஜாதிகள், வெவ்வேறு மதங்கள், நம்பிக்கையில் இருக்குது இல்லையா, எல்லாருமே ஒன்றிணைக்கிற ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியாக டிஎன் சுடர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம், டிஎன் சுடர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பப்ளிக் ரைட் எல்லாம் வந்து பின்னாங்க ஓகே. பட் இதுதான் எக்ஸாமில் கேள்வியாக வந்து வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிடிஎஃபாக மட்டும் பார்க்காம வீடியோ கொடுக்கும்போது கான்செப்ட் நோட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் இதையே மார்க் பண்ணல அப்படின்னா தனியாக சொல்லும் போது உங்களுக்கு தெரியணும். மார்க் பண்ணால் விஷயத்த மார்க் பண்ணி சொல்கிறாங்கன்னா அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட். மதுரையில் ஒரு லா காலேஜ் கொண்டு வராங்க. ஜஸ்ட் அந்த சிட்டி பேரை மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் வந்து பின்னாக வேண்டாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இன்றைக்கி பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை கோடியில் அப்படின்னா 10 கோடி கொடுக்குறாங்க. 50 இன்ஸ்டியூட் கொண்டு வர போகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 5, சாரி, ஒரு வருஷத்துக்கு 10 கொண்டு வராங்க. அப்போ 5 வருஷத்துக்கு 50. ஸோ 5 × 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் புதுசாக நியூ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க. நம்பர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஏஐயும் எம்எல்லும் பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஏஐ பேஸ் பண்ணி கேள்விகள் அதிகமாக ரைஸ் ஆகலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது. ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட். வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அதாவது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ஸில் ஒரு நோக்கம் என்ன, அதான் வந்து இம்பார்ட்டன்ட். வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள், யூத் இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து ஒரு வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெட்டராக கொண்டு வரணும். தொழில் முனைவராக, அதாவது டெவலப் என்டர்பிரனர், தொழில் முனைவராக வந்து மாற்றணும். இதுக்காக வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது மூலிமா கிட்டத்தட்ட 12 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அண்ட் 1 lakh அன்எம்ப்ளாய்டு யூத்தும் வந்து பின்னாடி பெனிஃபிட் ஆவாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்கீமில் என்ன கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல்ஸாக காலேஜாக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கணும். என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கில் கொண்டு வந்துட்டு அவங்கள தொழில் முனைவராக வந்து பின்னாக மாற்றுறாங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட். திரும்ப ஒரு ஏஐ வந்து பின்னாக வந்திருக்கு. ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம். இது வந்து ஒரு ஐஐடி மெட்ராஸ் இந்த மாதிரி இதுக்கு வச்சு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பின்னா உள்ளே கொண்டு போயிட்டுருக்காங்க. தனியாக பண்ணலாம்னு கேட்கலாம், தனியாக கிடையாது. ஐஐடி மெட்ராஸ் போன்ற சில இன்ஸ்டியூட், லீடிங் இன்ஸ்டியூட் கூட வந்து பின்னாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாடு ஸ்பார்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இன்றைக்கி தேதிகளில் ரொபாட்டிக்ஸ், ஏஐ எல்லாமே பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை அதுக்கேற்ற மாதிரி பாடங்கள் வந்து பின்னாக படிக்க வைக்கணும். தமிழ், இங்கிலீஷ், சோஷியல் மாதிரி ஏஐ வந்து பின்னாக படிக்க வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 3 வந்து பிரிக்கிறாங்க. 6 to 8 வந்து ஃபண்டமெண்டல் அடிப்படையாக கொண்டு வராங்க. 9th and 10th இடைநிலை, ஒரு இன்டர்மீடியட் வந்து பின்னாக இருக்குது. 11th and 12th பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக வந்து பின்னாக கொண்டு வரப்படுது. இங்கே வந்து பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே இங்கிலீஷ் இருக்கா. 6 to 8 பொறுத்த வரைக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம். 9th and 10th பொறுத்த வரைக்கும் இடைநிலை இன்டர்மீடியட்டாக வந்து பின்னாக பண்ணுறாங்க. 11th and 12th பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸாக பண்ணப்படுது. அப்போ நம்ம டார்கெட் என்ன, தமிழ்நாடு ஸ்பார்க்ன்றது எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு மட்டும்தான். சில பேர்லையுமே சில மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். கிளியர்? ஸோ அடுத்தது டேக்கப் ஸ்போர்ட்ஸ், கிவ் அப் ட்ரக்ஸ் எல்லாமே சாதாரண தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட். 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பின்னாக கொண்டு வர போகிறாங்க. இதில் என்னென்னா 8 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள பசங்களை, ஓகே, 8 வயது முதல் 18 வயதுக்கும் உட்பட்ட இளம் பள்ளி மாணவர் தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை,
500 அத்லெட்ஸ்க்கு 22 கோடி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட், அதாவது தேசிய லெவல்லையோ சர்வதேச லெவல்லையோ அதுக்கேற்ற மாதிரி தரம் உயர்த்தி அவங்களுக்கு கொண்டு வரணும். அதுக்கு 500 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் வந்து கேட்கலாம் எத்தனை பேர் அப்படின்னு, 500 பேர் தான். ரைட்டா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு ரூரல் காம்படிஷன் ஆல்ரெடி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் அப்கிரேட் பண்ணி தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் உள்ளே வந்து வரதுக்காக தமிழ்நாடு ரூரல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அடுத்த வந்து பின்னாக கொண்டு வரப்படுது. இதெல்லாமே முக்கியமான சில பாயிண்ட்டு இங்கே நம்பர் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. தமிழில் தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள். ஓகே. நெக்ஸ்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அண்ணல் அம்பேத்கர், நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அம்பேத்கர் அவர்கள் இவங்களை பற்றிலாம் சில கேள்விக்கு அதிகமாக வந்து பின்னாக வரலாம். அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 36 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு உதவித்தொகை வந்து பின்னாக பெறலாம். அந்த நம்பரை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட், வெற்றி என்டர்பிரனர் ஸ்கீம், அதாவது நம்ம வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் வந்து பார்த்தோமா, இது வந்து பாருங்கள் வெற்றி என்டர்பிரனர் ஸ்கீம், வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். தெளிவாக வந்து பார்த்துக்கணும். இது யாருக்காக அப்படின்னா எல்லாருக்கும் கிடையாது, ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள். நம்ம முன்னாடி பார்த்து பொதுவாக பார்த்தோம். வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் வந்து தொழில் சம்மந்தப்பட்டது தான், அது பொதுவான விஷயம். வெற்றி என்டர்பிரனர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஆதி திராவிடர், அதாவது ட்ரைபல் பீப்புளுக்கும் ஆதி திராவிடருக்கும் தனியாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த ஒரு ஸ்கீம்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பின்னாக பார்த்துக்கணும். ரைட்டா? அடுத்தது, அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். இதுவுமே உங்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இது யாருக்கு கொடுக்குறாங்க? அதே ஆதி திராவிடருக்காகவோ அண்ட் ட்ரைபல்ஸ்க்காகவோ கேபிட்டல் சப்சிடி, ஒரு லோன் பண்ணுறதுக்காக, வேலை பண்ணுறதுக்காக லோன்ஸ் வந்து இப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரைட்டா? அப்போ அந்த ஸ்கீம் 3 விஷயம் வந்து பின்னாக வருது இல்லையா, அந்த 3மே ஒரே மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரென்ஸை வந்து பின்னா பார்த்தோம். ஸ்கில் ட்ரைனிங் எதை கொண்டு வந்திருக்காங்க, வெற்றி தொழில் முனைவர் கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் ஏன் வந்து கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த 3 ஸ்கீம்ஸ்க்கு வித்தியாசம் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துடணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், மண்ணின் மகள் திட்டம். நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். மண்ணின் மகள் அப்படின்னா விமன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. அதே விஷயங்கள் ஆதி திராவிடருக்காகவோ ட்ரைபல் விமனுக்காகவோ அக்ரி பண்ணுறாங்கல்ல, அவங்கள வந்து நிலத்துக்கு ஓனராக வந்து பார்த்தணும். அதுக்காக மண்ணின் மகள் அப்புறம் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து ஒரு அக்ரிகல்ச்சரில் எப்படிலாம் வந்து பின்னாக பண்ணலாம், எந்த மாதிரி கொண்டு போகலாம், இந்த ப்ராப்பர் ட்ரைனிங்கோட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடருக்கும் ட்ரைபலுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு வந்து பின்னாக இல்லை. சரியா? நெக்ஸ்ட், அயோத்திதாசர் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது யாருக்காக? ஃபார் போத் அர்பன் அண்ட் ரூரலில் இருக்கிற ஆதி திராவிடர். ஓகேவா? பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்க, கிராமப்புறங்களில் நகர்ப்புறம் வாழ்வாங்க இல்லையா, ஸோ அவங்க குடியிருப்புகளில் அவங்களுக்கு பொருளாதார அடிப்படையில் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக பண்ணணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாடு திட்டம். கிளியர்? இந்த பேர் பார்த்துக்கணும். ரூரல் மட்டுமா அர்பன் மட்டுமா கவர் ஆகுதா? எல்லாமே கவர் ஆகுது. சரியா? ஸோ அடுத்த ஸ்கீம் ஆன்ரோட் மேம்பாடு திட்டம். ஆன்ரோட் மேம்பாடு திட்டம் பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் இருக்கிற அங்கே இருக்க வீடு, சால், ரோடு, தண்ணி அண்டு ஸ்ட்ரீட் லைட்டு, அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே அடிப்படையாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் ஆன்ரோட் மேம்பாடு திட்டம். சரியா? அப்போ ஒரு சில ஸ்கீம்ஸில் பொதுவாக மேக் பண்ணுறாங்க, ஒரு சில ஸ்கீம்ஸில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸ்கீம்ஸை என்ன சொல்ல வந்திருக்காங்க அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ரைட்? புது ஸ்கீம்ஸும் இருக்குது, ஓல்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து வச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு, பேக்வர்ட் கிளாஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ எல்லாமே சும்மா ஒரு சில விஷயங்கள்லாம் பேர் மட்டும் போட்டிருப்பாங்க, நமக்கு அது தேவை கிடையாது. நான் மார்க் பண்ணதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்தா வந்து போதும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல ஹர்ச் பயணம் போவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 25,000 சப்சிடியை 35,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 உயர்த்தப்பட்டிருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கிறிஸ்டியன் அண்ட் விமன் எய்ட் சொசைட்டிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி 34 கோடி வந்து சப்சிடியாக கொடுக்கப்படுது. இந்த விஷயம் வந்து பின்னாங்க இம்பார்ட்டன்ட். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பின்னாங்க பார்த்துக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட், ஸோ மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு கொடுக்குற அந்த மாடர்ன் ஏஐ பேஸ்ட் டிவைஸ் இருக்கு இல்லையா, அதில் 50% அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் வந்து பின்னாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த டிவைஸ் வந்து வாங்குறதுக்காக. யாருக்காக? ஒரு செயற்கை கால் வந்து வாங்குறது, ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து போடும் போது ஏஐ சம்மந்தப்பட்டு கொண்டு வரதுக்காக. ஓகே. நெக்ஸ்ட்டு, நம்பிக்கை இல்லம் எங்கே வந்து இருக்குது? தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர். இந்த மாவட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மாவட்டத்தை பேஸ் பண்ண கேள்வி வந்து வரலாம். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த டிஸ்ட்ரிக்டில் நம்பிக்கை இல்லம் அப்புறம் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 3 அதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பான ஒரு எஜுகேஷன் வந்து கொடுக்கணும். பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு, தொழில் பயிற்சி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இங்கே 50 பேர் வந்து பின்னாக படிக்கணும். ஓகே சார், ஈச் இன்ஸ்டியூஷனில் வந்து பின்னாக்க வித் 50 ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அது இன்னும் வந்து அதிகமாகலாம். புரியுது? அப்படி தேவை வேண்டியது நம்பிக்கை இல்லம் ஒரு விஷயம். என்ன மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறிவுசார் குறைபாடு உடைய சில மாவட்டங்கள் அது 5 வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்கள் 3 வயசுக்கு மேலே, எல்லாருக்கும் வந்து கிடையாது, 1, 2 வந்து இல்லை, 3 வயசு இல்லை 3 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு நான் பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது எல்லாமே இங்கே பட்ஜெட்டில் இருக்குது. நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இதை மட்டும் படித்தா போதும், ஃபுல்லாக வந்து பாருங்கள் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அன்அன்சேர் உங்களுக்கு தெரியும். பட் இங்கே என்ன பாயிண்ட் என்னென்னா 8 கிராம் கோல்டு அதை வந்து பார்த்துக்கணும். ஏன்னா தங்கமோரன் தாலி திட்டம்ல 1 கிராம் காயின் தான், 1 கிராம் கோல்டு தான் கொடுக்குறாங்க. இங்கே 8 கிராம், அந்த 8 ஒன்று வந்து மிக்ஸ் பண்ணிக்கூடாது. 8 கிராம்னு கொடுக்கலாம், 1 சவரன்னு கொடுக்கலாம், 2 ஒன்று தான். ஹாஃப் சவரனா 4 கிராம் இல்லையா? அப்போ 8 கிராம்னும் போது 1 சவரன் அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிட் டே மீல் ஸ்கீம் நேம் வந்து மாற்றிருப்பாங்க. முன்னாடி முதல்வர் ஸ்கீம்ன்றதை வந்து மாற்றிருப்பாங்க. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஸ்கீம் மாற்றும் போது 6 to 8 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க, 6 to 8 வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ரைட்டா? அந்த பேரை மாற்றிருக்காங்க ஒரு விஷயம். அண்ட் அடிஷ்னலாக அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து பின்னாக பார்த்துடணும். ரைட். நெக்ஸ்ட்டு மூத்த குடிமக்களுக்காக சீனியர் சிட்டிசனுக்காக சில விஷயம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. 12 மாவட்டங்களில் 12 ஹோம்ஸ் வந்து பின்னாக கட்ட போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்ததுக்காக. ஸோ மூத்த குடிமக்கள் இல்லை. அரண், அதாவது அரண் ஷெல்டர் ஹோம்ஸ் யாருக்காக அப்படின்னு சொல்லும் போது டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்காக, அதாவது திருநகர் இருக்கிறவங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அரண் அவங்களுக்கான தங்கும் இடம், உணவு, ஆலோசனை, மறுவாழ்வு, ஆதரவு அப்படின்ட்டு ஒரு 5 மாவட்டங்களில் அரண் அப்புறம் மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு பாதுகாப்புக்காக அரணா வந்து கொண்டு வராங்க. அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க, யாருக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். எத்தனை டிஸ்ட்ரிக்டில் 5 மட்டும்தான், ஃபுல்லாக வந்து கிடையாது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஸோ இன்றைக்கி தேதிகளில் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 1000 பேர்த்தில் 11 பேர் தான் வந்து பின்னாடி இறந்து போகிறாங்க இன்ஃபென்ட் மார்டாலிட்டியில். அப்போது பெஸ்ட்டாக வந்து பின்னாடி இருக்குது. அண்ட் அந்த டேட்டா வந்து பார்த்து வச்சிங்கன்னா 1000க்கு 11 தான். குழந்தைகள் இறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 99% டெலிவரி ஹாஸ்பிட்டலில் வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. இதில் 53% கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி தேதி சில பேர்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து டெலிவரி பண்ணிடலாம் ப்ராப்ளம்லாம் வந்து ஆயிருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது 99.9% 100 வந்து கிடையாது, கவர்மெண்ட்டில் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அந்த 99.9ல் 53% கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணப்படுது. இவங்களுக்கு தாய் மாமன் தங்கமத்திடம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் இல்லை. சரியா? இங்கே 1 கிராம் மட்டும்தான் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. சீரில் வந்து 1 சவரன், அதாவது 8 கிராம். இங்கே வந்து 1 கிராம் தான். 1 கிராமுக்கும் சவரனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கேன்சர்ஸ் மக்களுக்காக சில விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, அது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ மூத்த குடிமக்களுக்காக சீனியர் சிட்டிசன் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக கொண்டு வர விஷயம் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1000 நடமாடும் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும் அப்புறமா சொல்லியிருக்காங்க. இது எத்தனை கோடியில் கொண்டு வரப்பட்டிருக்கு? 33 கோடி நிதி ஒதுக்கிருக்கு. இந்த விஷயம் நம்பர் இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ மூத்த குடிமக்களுக்காக எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க? 33 கோடியில் 1000 மொபைல் கேடிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபேஸ் பண்ணல, ஃபஸ்ட்டு ஃபேஸில் 1000, அதுக்கப்புறம் மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே. நெக்ஸ்ட் தாய் கேர் ஈஸியாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ப்ரெக்னென்ட் விமன், ஸோ அவங்க டெலிவரி டைமில் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷயம் கொண்டு வரப்படுது. அந்த தாய் கேர் அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் டெலிமெடிசன் பேஸ் சிஸ்டம், தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு உருவாக்கப்படும். ஹப் அண்ட் ஸ்போக் அந்த மாதிரி, அதாவது ரிமோட் ரூல் இருக்காங்க, ஒரு கிராமப்புறம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல எல்லாருக்கும் சேரணும். ஒரு கிராமப்புறம் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த கிராமத்தை சுற்றி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிற மாதிரி இது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 ஹப் வந்து பின்னாக ரெடி பண்ண போகிறோம் அப்புறமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கிராமப்புறங்களை இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க மெடிசனை பொறுத்த வரைக்கும். சேம் அதே கான்செப்டில் கேன்சர் அதுக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இங்கே ப்ரைமரி ஹாஸ்பிட்டலில் 5 ஜோனில் வந்து மேக் பண்ண போகிறாங்க. எத்தனை ஜோனெல்லாம் கேன்சருக்கு? 5 ஜோனல் கேன்சர் கேர் ஹாஸ்பிட்டல், 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும் அப்புறமா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பெருசாக எதுவும் வந்து கிடையாது. என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் மார்க் பண்ணிக்கணும் நீங்கள் அது வரைக்கும் பார்த்தா கூட போதுமான விஷயமா இருந்திருக்கும். குறுவை சாகுபடி திட்டம், இது ஃபேமஸான ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருந்த அசம்பிளியில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது குறுவைனா என்ன, அண்ட் மானாவாரினா என்ன, சொர்ணாவாரினா என்ன, அண்ட் காவேரி அதோட நீர் பிடிப்புகள் எங்கே வந்து ஆரம்பிக்குது, துணை ஆறுகள் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரி என்ன, ட்ரிபியூட்டரி என்ன, டேம் என்ன, ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வெற்றி மகளிர் கோட் ரெய்டிங் ஸ்கீம், வெற்றி மகளிர் ஆடு வளர்ச்சி திட்டம். இது மூலயமா கிட்டத்தட்ட 100% சப்சிடியில் 30,000 பேர் பெனிஃபிட் ஆகிற மாதிரி கிராமப்புறங்களில் பெண்களுக்கு 5 ஆடுகள் இல்லைன்னா செம்மறி ஆடுகள் கொடுக்குறாங்க. இங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எல்லாரும் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் அதாவது விதவைகளுக்காக ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு டிசர்டட் விமன் ஆதரவற்ற பெண்களுக்காகவும், டிரான்ஸ்ஜெண்டர் திருநர்கள் அண்ட் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் இல்லை, இந்த சில பேர் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான். அப்போ யாரெல்லாம் பெனிஃபிஷரி அதை வந்து பின்னாக பார்த்துக்கணும். வெற்றி மகளிர் கோட் ரெய்டிங் ஸ்கீம் 1,
5 கோட் வந்து கொடுக்குறாங்க. கோட்டும் கொடுக்கலாம், ஷீப் வந்து கொடுக்க முடியும். 100% சப்சிடியோட எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு மட்டும்தான். அதாவது விதவைகளுக்காக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் உமன், ஆதரவற்ற பெண்களுக்கு அண்ட் திருநகர்களுக்கு அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளி கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்களில் மட்டும்தான் இது மூலிமா 30,000 பேர் பெனிஃபிட் ஆவாங்க அப்புறமா நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ எல்லாரும் கிடையாது, சில பேருக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் கால்நடைகள் காப்போம். ஸோ வெட்டினரிக்காக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பார்க்க ஈஸியாக நம்ம வந்து போட்ட முடியும், பெருசாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஃபியூச்சரில் எங்கே கொண்டு வராங்க நம்ம கொடுத்துருந்தா அதை நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மீன் பிடிப்பு தடைக்காலம் வந்து போடுவாங்க. அதில் மீனவர்களுக்கு 6,000 கொடுத்துருந்தாங்க, அதை 7,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். நம்பரை வந்து பார்த்துக்கோங்க, 6,000 to 7,000. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு டைரி. ஒரு வருஷமும் கிராமப்புறங்களில் மில்க் கவுஸ், அதாவது கறவை மாடுகள் 10,000 எலிஜிபிள் விமனுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஆடு ஒரு மந்த் பார்த்தோமா, ஆடு 30,000 பேருக்கு, மாடு 10,000 பேருக்கு. அங்கே 100% சப்சிடி, இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டை கொடுக்கப்படுது. இதை மட்டும் பார்த்தா வந்து போதும். ரைட். நெக்ஸ்ட் ஸோ இண்டஸ்ட்ரியல் தமிழ்நாடில் அடுத்த வரப்போகிற காலங்களில் அவங்க விஷயம் என்னென்னா, ஜிஎஸ்டிபி பொறுத்த வரைக்கும் 1.5 ட்ரில்லியன் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பரை மட்டும் பார்த்துக்க வந்து போதும். நெக்ஸ்ட்டு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் போர்ட். இதுக்காக அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு பெருசாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில். அப்போ போர்ட்ஸ் எல்லாமே பெட்டர் பண்ணோம் அப்படின்னா, லாஜிஸ்டிக்கில் அந்த மூவ்மெண்ட்லாம் அதிகம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகமான இன்கம் வந்து வரலாம், இன்வெஸ்ட் வரலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுக்காக ஒரு தமிழ்நாடுக்காக தமிழ்நாடு தொழிற்கொள்கை வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அது எப்போ நமக்கு வந்து தெரியாது, நம்ம பொருந்து வந்து பார்த்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் 3.0, அதாவது வழிகாட்டி 3.0 மூலிமா சிங்கிள் விண்டோ, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ எல்லா விஷயத்துக்காகவோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே விண்டோவில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமே, என்ஓசி வாங்குறீங்க, கிளியரன்ஸ் வாங்குறீங்க, பெர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். நீங்கள் அங்கங்கே மாற்றி அலைய வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ கைடன்ஸ் 3.0 அப்படின்னா ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயம், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? இப்போ கைடன்ஸ் அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்து படிச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். நான் ரெசிடென்ட் தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் டெஸ்க் வித் கைடன்ஸ்க்காக கொடுக்குறாங்க. அதாவது வெளிநாடு வாழ் தமிழ் ஏகப்பட்டவர் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அதுக்கு சில கைடன்ஸ் வந்து வழங்கப்படும் அப்புறமே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாக வந்து போட்டுற முடியும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தூத்துக்குடி திருநெல்வேலி, இதில் ஸ்பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 வந்து பின்னாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று தூத்துக்குடி, ஒன்று வந்து திருநெல்வேலி. ஆல்ரெடி வந்து பின்னாக குலசேகரப்பட்டினம் அங்கே வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்பேஸுடன் இணைந்து, இன்ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி, ஸ்பெஷல் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டி வந்து பின்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். செயற்கை நுண்ணறிவு, இன்னைக்கு டீப் டெக் பெருசாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதுக்காக ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஏஐ இன்னோவேஷன் சிட்டியை வந்து அறிவகம் அப்புறமா பின்னாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு 5 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த சிட்டியை பொறுத்தவரை எல்லாமே ஏஐ யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்கில் சென்டர், செமி கண்டக்டர், மல்டி டொமைன், இன்குபேட்டர்ஸ் எல்லாமே, அதாவது இன்றைக்கி இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ எல்லா டெக்னாலஜியுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு சிட்டியை வந்து கொண்டு வராங்க. அந்த சிட்டி பேர் தான் அறிவகம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கிரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இனிஷியேட்டிவ், பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சிக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி மதிப்பீட்டில் வந்து பின்னாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரீன் ஸ்டீல் வந்து பார்த்துக்கோங்க, 300 கோடி, அதை மட்டும் பார்த்தா போதும், பெருசாக வந்து பின்னாக வேண்டாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம், அதாவது ஸ்கில்ஸ்க்காக டெக்ஸ்டைலுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஸ்கீம்ஸ் எதுவும் இல்லை. அடுத்தது 90 முக்கியமான விஷயம் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரீ என்னது, பனைமரம் இல்லையா? ஸோ இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு பாமர டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து கொண்டு வரப்படுது. அடுத்த இயரில் 16 கோடி வந்து தான் ஒதுக்கிருக்காங்க. இது நல்ல விஷயம், இதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் பேர்ட், ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் சிம்பிள் எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி வந்து பின்னாக வரலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் திருப்பூரில் ஒரு டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் உருவாக்க போகிறாங்க. நம்ம ஈஸியாக வந்து போட முடியும். ஏன்னா டெக்னாலஜி டெக்ஸ்டைல் அப்படின்னும் போது திருப்பூர் ஈஸியாக வந்து பின்னாக போடலாம். அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இன்றைக்கி ஏஐ தான். ஸோ தமிழ்நாடு ஏஐ மிஷன் கொண்டு வராங்க. இந்த மிஷன் மூலிமா எல்லாமே ஏஐ, குவாண்டம் டெக்னாலஜி அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸு, காமிக்ஸ் எல்லாம் சேர்ந்து அக்ரிகல்ச்சரில், ஹெல்த்தில், எஜுகேஷனில், அர்பனில், சோஷியல் வெல்ஃபேரில் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஏஐ எப்படி வந்து கொண்டு போகணும் அந்த விஷயத்தை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஜஸ்ட் அந்த மிஷனில் தமிழ்நாடு பெட்டராக வந்து கொண்டு வரணும். அண்ட் இ சேவை மையம் நம்ம அரசு அப்புறம் மாதிரி ஒரு வாட்ஸ்அப் சேட்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க 2.0. இ சேவை மூலியமாக கிட்டத்தட்ட 76 சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் என்னென்ன வேணுமோ இது மூலிமா எடுத்துக்க முடியும். நீங்கள் வெளியே போய் அலையாமல் ஆன்லைனில் சில விஷயங்களை சரி பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ எனர்ஜி பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்,
அதாவது இன்றைக்கி கரண்ட் கட் ஆகிறது, கரண்ட் அதிகமாகிறது விஷயங்கள்லாம் பெருசாக வந்து போயிட்டு இருக்குல்ல, இதை சரி பண்ணுறதுக்காக நியூ பெஸ்ட் ப்ரொமோஷன் பாலிசி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது எனர்ஜி செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு ஹப்பாக மாற்றுக்காக இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ பெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ரூஃப்டாப் சோலார் சப்சிடி ஸ்கீம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு ஒன்று. வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம், அதாவது பிரதான் மந்திரி சூரிய கர் முக்தி பிஜ்லி யோஜனா இருக்குது. இதில் சப்சிடி கொடுக்கப்படுது. ரூஃப்டாப் சோலார் பேனலை பயன்படுத்துக்காக ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சென்ட்ரலும் ஸ்டேட்டும் சேர்ந்த மாதிரி வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்வி ஏரியா வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது கோயம்புத்தூர், அரியலூர் இந்த இடத்துல அந்த மின் பகிர்மான பாதை திட்டம் வந்து கொண்டு வராங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலிமா. ரைட்டா, நான் பார்க்க வேண்டியது இந்த கரண்ட்டில் டிரான்ஸ்மிஷன் லைன் கொண்டு வராங்க கோயம்புத்தூர், அரியலூர் என்ன மெத்தடில் BBB மாடலில். அதே மாதிரி விருதுநகர் கோயம்பேட்டில் கொண்டு வரப்படுது. இங்கே பார்க்க வேண்டியது ரெண்டுமே 765 kV தான். நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அதை வந்து இப்போ நான் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கோயம்புத்தூர், அரியலூர், கோயம்புத்தூர், விருதுநகர் 765. ரைட்டா, ஓகே. நெக்ஸ்ட் ஸோ சென்னை, சிங்கார சென்னை இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் பெட்டராக கொண்டு வரதுக்காக சில விஷயங்கள் வந்து மேக் பண்ணுறாங்க. 3rd மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1189 சதுர ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணி சென்னை இன்னும் பெட்டராக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து ஓகே, சரி பார்ப்போம். இது ஜஸ்ட் இது பண்ணி பார்த்துக்கோங்க. சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா டெவலப்மெண்ட்டாக இன்னும் பெட்டராகிறதுக்காக கொண்டு வரப்படுது. ரைட்டா, நெக்ஸ்ட் ஸோ சிட்டிக்குள்ளே CMDA ஒரு அப்ரூவ்மெண்ட் வந்து பின்னாக வாங்கணும், ஒரு பில்டிங் வந்து கட்டணும், அதுக்கு வேலை போயிட்டுருக்கு அப்படின்னா பர்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாமே ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியட் டெவலப்மெண்ட் அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக வந்து பண்ணி முடிக்கிறதுக்காக. ரைட்டா, ஸோ வேறு பெருசாக இதில் வந்து பின்னாக எதுவும் கிடையாது. மை ஹோம் மெட்ரோபாலிட்டன் யூத் அண்ட் ஃபேமிலி ஹவுசிங் ஸ்கீம், மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம். எதுக்காகனா வருமானம் கம்மியாக இருக்கிற குடும்பங்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் சில தரமான குடியிருப்பிடம் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலியமாக அது கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் வேறு எங்கேயும் வந்து கிடையாது. ஸோ சென்னையில் மை ஹோம் அப்படின்னா கொண்டு வரப்பட்டிருக்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாக. ரைட்டா, இந்த வித்தியாசம் மட்டும் பார்த்துக்கோங்க. மை ஹோம் எல்லாருக்கும் கிடையாது, சென்னையில் மட்டும்தான், எல்லாருக்கும் வந்து இல்லை. அதே மாதிரி எக்கனாமிக்லி அவங்க வந்து நலிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, நாட் ஃபார் ஆல். அப்போ எதெல்லாம் எல்லாருக்கும் கவர் ஆகுது இல்லை கவர் ஆகலை, அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸோ அந்த ரிவர் இது பண்ணுறதை பற்றி சில விஷயம் நாங்கள் பேசியிருப்பாங்க. பழமை நகரங்களில் வந்து ஹரப்பா, மொகஞ்சதரோ, இன்கோ, மெசபோட்டோமியா ஹிஸ்ட்ரியில் வந்து பின்னாக பாருங்கள். அந்த ரிவர் அதில் பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் சில ரிவரை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. செங்ஜியோன் இன் சியோல் சவுத் கொரியா சைடில், அண்ட் கலங் வந்து சிங்கப்பூரில். ரைட்டா, ஸோ பாருங்கள் சியோல் நகரத்தின் சிங்சியாங்கியே அண்ட் சிங்கப்பூரில் இருக்கிற கல்லாங், இது ரெண்டுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் கிடையாது, பட்ஜெட்டில் வந்துருக்கு. அப்போ தமிழ்நாடு, அங்கே சிங்கப்பூர், மலேசியா, சவுத் கொரியா, அது மாதிரிலாம் சில விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். எதுக்காகனா கூவம், அடையாறு இந்த விஷயங்கள்லாம் ரிவர் இருக்கு இல்லையா, இதை வந்து சரி பண்ணுறதுக்காக, நதி இணைப்புக்காக எக்ஸாம்பிளாக உள்ள வந்து பின்னாக பேசியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட்டு ஹைவேஸ். ஸோ இன்றைக்கி பாதுகாப்பான சாலை இயக்கம், இதை பார்க்கும்போது ஈஸியாக வந்து பின்னாக போட்டுடலாம். ஏஐ சம்மந்த விஷயம் கொடுத்து ஒரு ஸ்பீடு அண்ட் ஸ்பீட் பிரேக் கொண்டு வர்றது, டிராஃபிக்கை தடுக்கிறதுக்காக சில விஷயம் வந்து பின்னாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம சாலை அதே மாதிரி தான். ஒரு ப்ராப்பராக வந்து ரோடு வந்து இல்லை, டிஃபெக்டாக வந்து இருக்குது, லைட் எரியல, சிக்னல் கட் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா ஃபோட்டோ எடுத்து அந்த அப்ளிகேஷன் மூலிமா கொடுத்தீங்க அப்படின்னா சரி பண்ணுவாங்க. நம்ம சாலை ஆப் வந்திருக்கும், அந்த ஆப்பில் போய்ட்டு இந்த ஏரியாவில் ரோடு சரியில் போட்டிங்க அப்படின்னா அதை நாங்கள் சரி பண்ணுவோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். அப்போ நம்ம சாலைனுக்கு என்ன விஷயம் இருக்குது, சேஃப் ரோட் மிஷன், அதை வந்து இப்போ நாங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம சாலை, நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்கல, ரெண்டுமே தமிழ் தான், தங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு போக்குவரத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட், மொத்த செலவு ஒப்பந்த முறை அவரை வச்சு வந்து பின்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ளே கொண்டு வராங்க. என்ன மாடலில், கிராஸ் காஸ்ட்டு கான்ட்ராக்டு, மொத்த செலவு ஒப்பந்த மாடலில். ரைட்டா, நெக்ஸ்ட் ஓகே. மெட்ரோ எங்கெல்லாம் வந்து பின்னாக வருது, சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, பட்டாபிராம் வியா ஆடி அண்ட் பூனமல்லி, சுங்கவச்சத்திரம் வியா ஸ்ரீபெரும்புத்தூர். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், சுங்கவச்சத்திரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னா முன்னாடி இது வந்து பரந்தூர் வரைக்கும் இருந்துச்சு, பரந்தூர் வந்து முன்னாடி காணும். அப்போ அந்த பரந்தூரில் ஏர்போர்ட் வருதா வரலையா ஒரு கேள்வியாக வந்து வரலாம் எக்ஸாமில். அரசியல் இல்லை, பாலிடிக்ஸ் வந்து பின்னா இல்லாமல் பாலிட்டியாக பாருங்கள், கேள்வி வந்து பின்னாக வரலாம். பரந்தூர் எங்கே இருக்குது, என்ன ஏரியா வந்து பின்னாக போயிட்டுருக்கு, அது வந்து பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி டு பொம்மசந்திரா கர்நாடகா, அந்த இடத்துல வந்து பின்னா போயிட்டுருக்கு. இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகாவும் இந்தியாவும் சேர்ந்து வந்து பின்னாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸோ வாட்டர் ரிசோர்ஸ், காவேரி இஷ்யூ, முல்லை பெரியார் போயிட்டுருக்கு. அண்ட் இணைப்பில் பொறுத்த வரைக்கும் காவேரி வைகை குண்டூர் ஒரு ப்ராஜெக்ட்டு, பெண்ணையார் செய்யார் ஒரு ப்ராஜெக்ட்டு,
பெண்ணையார் பாலார் ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் தாமிரபரணி வைப்பர். ஏன்னா இந்த ரிவர்லாம் ஃபுல்லாக வந்து பாருங்கள், வெறும் ரிவர் இன்டர்லிங்க் மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகுது, என்ன சாயில் இருக்குது, என்ன வைல்ட் லைஃப் சென்ச்சுரி இருக்குது, என்ன நேஷனல் பார்க் இருக்குது, எந்த ஸ்டேட் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருக்கோம். அந்த ரிவரை பற்றி A to Z எல்லாமே கவர் பண்ணால் தான் உங்களால் எக்ஸாமில் ஷைன் பண்ண முடியும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ தமிழ்நாடு ஷோர் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி இது மூலிமா அந்த சீஷோர்ஸை வந்து ஒரு க்ரீனாக வந்து இப்போ நாங்கள் மாற்றுறோம். ஸோ க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் வந்து பார்த்துங்க, ஃபுல்லாக வந்து வேண்டாம். ஓகே ரைட். ஸோ வெற்றி வீடு திட்டம் எப்படி இருந்த ஒரு விஷயம் தான், பேரை வந்து பின்னாக மாற்றிருப்பாங்க. அதை மட்டும் வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக சொல்கிறேன் எதெல்லாம் வந்து பேர் மாற்றினாங்க மாற்றல அப்படின்னு ஃபுல்லாக நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் டக்குனு வந்து பின்னாக முடிச்சிடலாங்க. ஸோ தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு TN வெற்றி, அதாவது வில்லேஜ் வந்து இன்னும் பெட்டராக வந்து பின்னாக கொண்டு வரணும். அது மட்டும் தான், ஒரு பெருசாக எதுவும் வந்து கிடையாது. ப்ரீ அர்பனையும் ஃபுல்லாக வந்து பின்னாக மாத்திரம் தமிழ்நாடு வெற்றி கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு VBG ராம், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸால் தமிழ்நாடுக்கு எவ்வளோ பாதிப்பு அடையுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 40% கிட்ட ஸ்டேட் ஆஃப் ஃபண்டை வந்து கொடுக்கணும். அந்த ஃபண்ட் ப்ராப்ளம் வந்து வருது, அதுக்கு 5000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் வேலை என்னது, நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த VBG ராமில் என்ன கொண்டு வந்திருக்கணும் அது ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. அதாவது 100 வேலை திட்டம் இருக்கு இல்லையா, அதை பற்றி வந்து பின்னாக பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெற்றி 150, அதாவது 125 நாள்ல இருந்து 25 எக்ஸ்ட்ரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 150 நாள் உங்களுக்கு ஒரு வேலை வந்து என்ன கிடைக்கும், அதுக்காக சில ஸ்கீம்ஸை வெற்றி 150 அப்புறமா என்ன கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாயிண்ட்ஸாக வந்து பின்னாக இருக்காது, டக்கு வந்து பின்னாக ஓட்டி விட்டலாம். எது முக்கியமாக அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட்டு வந்து கவர்னன்ஸ் ப்ராசஸ் 152. ஓகே, அதாவது ஊழல் இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு கமிட்டி வந்து மேக் பண்ணுறாங்க சீஃப் செக்ரட்டரி தலைமையில். ஸோ தலைமை செயலாளர் தலைமையில் ஒரு விஷயம் வந்து இருக்குது. அங்கே வேலை செய்கிற ஆட்கள் மற்ற எல்லாருமே வந்து ஊழல் இல்லாமல் வரதுக்காக ஒரு ரிஃபார்ம் கமிட்டி மேக் பண்ணியிருக்காங்க. யார் கீழே அப்படின்னா அண்டர் த சீஃப் செக்ரட்டரி. அதை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சேவை உரிமை திட்டம் ஆனுவல் பிளானர் கொடுக்கப்படும். இதெல்லாம் ஒரு காமனான விஷயங்கள் தான், பெருசாக வந்து கிடையாது. எல்லினோ பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இது ஜாகிரபிக்கலாக கேள்வி வந்து பின்னாக வரலாம் எல்லினோ பற்றி. சரியா, எல்லினோ, லானினோ, சைக்ளோன் அதை ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக எதுவும் வந்து கிடையாது. எங்கே இருந்தாலும் பதிவு, அதாவது என்னென்னா நம்ம லேண்ட் டிஸ் பண்ணுறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டலாக வந்து பின்னாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. வேறு பெரிய பாயிண்ட் அதில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் மூலிமா ஆன்லைனில் ஈஸியாக வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். ஸோ கிரானைட் பாலிஷிங் டிசைன் சென்டர் 2 இடத்துல வந்து பின்னாக வருது. ஒன்று வந்து புதுக்கோட்டை, இன்னொன்று பின்னாக பெரம்பலூர். 2 மட்டும் பாருங்கள், புதுக்கோட்டையிலையும் பெரம்பலூர்லையும் மட்டுமே கிரானைட் பாலிஷிங் கொண்டு வரப்படுது. டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நீ ஃபுல்லாலாம் பார்க்க வேணாம், டிஸ்ட்ரிக்ட் மட்டும் பாருங்கள், போதுமான விஷயமா வந்து பின்னாக இருக்கும். ஸோ டூரிசம்காக நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதி அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு வருதுன்றதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தாகணும். ஒரு பெரிய பாயிண்ட் எதுவும் கிடையாது. சூழல் சுற்றுலா இயக்கம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அதாவது இது கீழே வந்து அந்த ஏரியாவில் ப்ராப்பராக வந்து ஒரு மலைப்பாதைகள் இருக்குது, வனவிலங்கு இருக்குது, பறவைகள் பார்வையிட இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்காக தமிழ்நாடு எக்கோ டூரிசம் வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஏரியாவை சுற்றி வளைச்சி பெட்டராக வந்து பிளாக வச்சுருக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் பாருங்கள் போதும். ரைட்டா. ஃபோக் ஆர்டிஸ்ட் லைவ்லிவுட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம், நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதில் ஒரு வருஷமும் 200 குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் 100 நாட்கள் அவங்களுக்காக சில நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் வழங்கப்படும். ஓகேவா, அந்த கலைஞர்களுக்கு வேலையை உருவாக்கணும் இல்லையா, அப்போது 200 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ட்ரூப்ஸ் எல்லாரும் கிடையாது, இருக்கிற அந்த கோஷ்டியில் 20 கோஷ்டி வந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு 100 நாட்கள் ஒரு வேலை வாய்ப்பாக பயன்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த நம்பரை மட்டும் வந்து பாருங்கள் போதும் நமக்கு. சரியா. நெக்ஸ்ட்டு தமிழை வழக்கத்துக்காக காகிதம் இல்ல அவார்டு வந்து பின்னா கொடுக்க போகிறாங்க. என்றைக்கு அப்படின்னா திருவள்ளுவர் திருநாள் அன்னைக்கு வந்து பின்னாக கொடுக்கப்படுது. அதை வந்து பின்னாக நீங்கள் பார்த்துக்கணும். தேசிய ஒரு புதிய விருது வந்து கொடுக்குறாங்க. என்றைக்கு திருவள்ளுவர் திருநாள் வந்து கொடுக்கப்படுது, கன்னியமிகு காகிதம் அதை கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா. நெக்ஸ்ட்டு தமிழ் விர்ச்சுவல் லாங்குவேஜ் மாடல், இதில் பெருசாக எது வந்து கிடையாது. பள்ளி மாணவர்கள் இதெல்லாமே போய் பார்க்கணும். அதாவது கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமல்லல், மயிலாடுதுறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சாலுவன்குளம் மற்றும் காவேரி பூம்பட்டம் இந்த நகரம் எல்லாமே தொல்லியில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே மாணவர்கள் பார்வையிடணும் அப்புறம் மாதிரி மேக் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ இதான் பட்ஜெட் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. படித்து முடிச்சுட்டு பார்ட் பி இருக்குல்ல, இந்த பார்ட் பியை பொறுத்தவரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பரை வந்து இப்போ நகை பாருங்களேன். ஒரு விஷயத்துக்குமே இது எல்லாமே நம்ம ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். இங்கேருந்து நம்ம தனியாக சொல்லவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ரிவைஸ் எஸ்டிமேட் வந்து 20,000 கோடி இருக்குது, 60 கோடி அந்த தனியாக நம்ம கொடுக்கணும். இது எல்லாமே நான் ப்ராப்பராக மேக் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நான் வந்து கொடுக்குறேன். இங்கே எஸ்டிமேட்னா என்ன, ரிவைஸ் எஸ்டிமேட்னா என்ன, பட்ஜெட்னா என்ன, டெபிசிட்னா என்ன, அண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன, கொடுக்கப்படுற வார்த்தைகளில்
தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் வந்து இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ வந்து வாங்கிட்டு இருக்காங்க, ₹1 எவ்வளோ வந்து கடனாக வந்து போகுது, எவ்வளோ உள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸாக நம்ம வந்து கொடுக்குறோம். அது ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, போதுமான விஷயமா வந்திருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ₹1 இருக்குது அப்படின்னா இந்த ₹1 15% வட்டி கட்டுறோம், 20% சேலரி கொடுக்குறோம். அதாவது ₹1 100 பைசா இல்லையா? அந்த 100 பைசாலேருந்து 20 பைசா நான் வட்டி கட்டுறேன். ஓகே, 15 பைசா நான் வந்து வேலை கொடுத்துட்ருக்கேன், 20 பைசா சேலரியாக வந்து கொடுக்குறேன், 10 பைசா மானியமாக வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி நகை பிரிப்பாங்க, ரைட்டா? அப்போ அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கு வருமானம் எப்படி வருது, அந்த ₹1 வெளியே எப்படி வந்து போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்து குட்டி ஷார்ட்ஸாக வந்து கொடுக்கும், அதை ஃபுல்லாக வந்து நாங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லாஸ்ட் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்பர்ஸ் மட்டும்தான். பட் நம்பரில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கேள்வியே வருமானம் கொஞ்சம் டவுட் தான், பட் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் நிறைய விஷயம் வந்து பேரில் வந்து மாற்றிருக்காங்க. டெஸ்ட்டை நம்ம ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த பட்ஜெட் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இப்போ நாங்கள் வரும். அந்த டெஸ்ட்டில் சில நேம்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும், ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, நான் முதல் வந்து வெற்றி திறன் பயிற்சி திட்டம் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? அதாவது நான் முதல்வன் என்ன பண்ணாங்க, தமிழர் திறன் மேம்பாடு கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நான் முதல்வன வெற்றி திறன் பயிற்சி திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மகளிர் உரிமை தொகை அப்புறம் மாற்றியாச்சு, கலைஞர் வந்து காணும். கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வெற்றி வீடு திட்டம் பேர் வந்து நாங்கள் மாற்றிட்டாங்க. அன்பு சோலை இருந்தது, அது என்ன பண்ணியாச்சு, மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையம். அந்த பேர் என்ன மாதிரிக்கோ அதை நீங்கள் நாங்கள் பார்த்துருக்கணும். ஓகேவா? உலகம் உங்கள் கையில், என்னது, லேப்டாப் ஸ்கீம். உலகம் உங்கள் கையில் வெற்றி மடிக்கணி திட்டம், அந்த பேர் வந்து நாங்கள் மாற்றிருக்காங்க. முதல்வர் படிப்பகம் டிஜிட்டல் நூலகம் மாற்றப்பட்டிருக்கு. விடியல் பயணம் மகளிர் பயணம் பேர் மாற்றிருக்காங்க. அண்டு விலையில்லா சைக்கிள் திட்டம் கொண்டு வந்தாங்க. நவீன மிதிவண்டி மாற்றிருக்காங்க. ஆடு மாடுகள் அது மாதிரி இருந்தது, அது என்ன பண்ணிட்டாங்க, வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அதுனாக்கா மாற்றப்பட்டிருக்கு. அந்த விபி கிராம் அந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் வெற்றி 150 அப்புறம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அது வந்து காமராஜர் உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கீம்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-17 ஓல்டு ஸ்கீம்ஸை பேர் மட்டும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒரு சின்ன பிட்டு மாதிரி நம்ம கொடுத்துருக்கலாம். அதை மட்டும் வந்து பாருங்கள், போதுமான விஷயமா இருந்திருக்கும். இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், புதுசாக கொண்டு வந்ததுக்கு ஒரு 28 ஸ்கீம் கிட்டே வந்திருக்கும். புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் ஒரு 19 ஸ்கீம்ஸ் எல்லாமே ஓல்டு ஸ்கீம்ஸை பேர் வந்து மாற்றிருப்பாங்க. இதுக்கான நோட்ஸ் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், பட்ஜெட் உங்களுக்கு ஓவர். ஓகே, இது ஜென்ரல் பட்ஜெட் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அக்ரியில் என்னெல்லாம் இருக்குது, வீடியோ கொடுக்கலாமா வேண்டாமா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நான் வந்து கொடுக்குறேன். எல்லாமே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்லேயும் சரி இதுவும் சரி கவர்மெண்ட் என்ன கொடுத்தாங்களோ அந்த ஃபார்மெட் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். புதுசாக அதுவும் கிடையாது. நீங்கள் பார்க்க வேண்டியது பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் டெபிசிட் எவ்வளோ, கடன் எவ்வளோ நம்ம வந்து வாங்கியிருக்கோம், எவ்வளோ வெளியே போய்கிட்டு இருக்கு, எவ்வளோ வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், அண்ட் பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது. இந்த வருஷம் கவர்மெண்ட்டில் 1.22 லட்சம் கோடி நம்ம கடன் வந்து பின்னாக வாங்கியிருக்கோம். ஓகேவா? அண்ட் கடன் வாங்க தான் வேணும். நிச்சயமாக கடன் இல்லாமல் ஒரு மாநிலம் ரன் பண்ண முடியாது. அது எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அடுத்து நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இப்போ இதை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த நம்பர்ஸு சேர்த்து டெஸ்ட் வந்து கொடுக்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்குமே போதுமான விஷயமா இருந்திருக்கும். இது ஜென்ரல் பட்ஜெட். அடுத்த வீடியோவில் அக்ரி நம்ம வந்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோ டெஸ்ட்டாக வந்து பின்னாக வரும், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாழ்க தமிழகம். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.